முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்காக நிதி கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி தற்போது மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதியில் உள்ள பதிவு செய்யப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கும் முக்கியமான திட்டத்தில் ஒன்றாக இருக்கிறது என்றும், மேலும் ஊரக மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்பை வழங்கும் இந்த திட்டமானது நிலுவையில் இருக்கக்கூடிய ஊரக ஊதியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இத்திட்டம் அனைவரையும் உள்ளடக்கி இருக்கப்பட்டிருக்கிறது எனவும், மேலும் இத்திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 86 விழுக்காடு, மகளிர் 29 விழுக்காடு, ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியின அனைவருக்குமே வேலை வாய்ப்பை இதை உறுதி செய்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர்கள் உடனடியாக இந்த நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இதனை 3 தவணைகளில் 37 கோடி, அதே போல மேலும் இருக்கக்கூடிய 6/3/2004 வரை தமிழ்நாடு 10.51 கோடி மனித சக்திகளை நாட்களாக எட்டியிருக்கிறது என்றும், மேலும் இது தொடர்பாக உடனடியாக நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு 68,000 லட்சம் குடும்பங்களுக்கு சேர்ந்த 78,078 லட்சம் கோடி ரூபாய் உடனடியாக தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டு உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்றும் தற்போது மத்திய அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.